Hello everyone, welcome to Easy Vista channel. So இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆப்டிகல் கம்யூனிகேஷன்ல செகண்ட் யூனிட் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ செகண்ட் யூனிட்டோட சிலபஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, நீங்க பாருங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்டிகல் ஃபைபர். ஸோ அதாவது ஆப்டிகல் ஃபைபரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அட்டென்யூஷன், அப்சர்ப்ஷன், தென் ஸ்கேட்டரிங் லாசஸ், பெண்டிங் லாஸ், ஸோ இந்த மாதிரி லாசஸ். அப்புறம் டிஸ்பர்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன அப்படின்னா டிஸ்பர்ஷன். அது இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன், வேவ் கைட் டிஸ்பர்ஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்டிக்கல் முதல்ல ஆட்டென்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஆட்டென்யூஷன் அது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதுல இருந்து ஒன் வேர்ட் நிறைய கேட்கலாம் அண்ட் ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ ஆட்டென்யூஷன் இஸ் நத்திங் பட் ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஆப்டிக்கல் ஃபைபரோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேர்ம் தான் ஆட்டென்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் வச்சிருக்கேன். ஸோ அது ஒரு 20 to 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு ஃபைபர், அதாவது ஒரு சின்ன இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஒரு ஃபைபரா இருந்தா, சோ அதுல நம்ம அனுப்பக்கூடிய அந்த லைட் சிக்னல் இருக்குல்ல, அது ரொம்ப லாஸ் ஆகாது. ஓகேவா? சோ எப்ப 100 கிலோமீட்டர் தாண்டி நம்மளோட ஆப்டிக்கல் ஃபைபர் thousands ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம அனுப்புற அந்த சிக்னல் லாஸ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு, நிறைய லாசஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனுப்புற சிக்னல் வீக் ஆகிட்டே இருக்கும். சோ அதை மெஷர் பண்றதுதான் அட்டென்யூஷன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Optical fiber incurs a loss in signal power as light travel down the fiber, which is called as dash. That is attenuation. So நம்ம அனுப்பக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர்ல நம்ம அனுப்பக்கூடிய அந்த சிக்னல் லாஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு பீரியட்க்கு அப்புறம் லாஸ் ஆச்சுன்னா that is attenuation. So attenuation constant என்ன சொல்லுவோம்? ஆல்பான்னு சொல்லுவோம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. attenuation loss is measured in dash. சோ அதை மெஷர் பண்றோம்ல, சோ அந்த யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ டெசிபல் பெர் கிலோமீட்டர். சோ இம்பார்ட்டன்ட் ஒன், டெசிபல் பெர் கிலோமீட்டர். ஓகே, சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க. attenuation will increase if we increase dash. சோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஃபைபர் லென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக attenuation இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ அப்போ ஆன்சர் ஃபைபர் லென்த். So fourth question பாருங்க. signal power loss during the transmission in a fiber is called. So என்னென்ன மாதிரி டிஃபரெண்டா கேட்கலான்னு நான் அதுல போட்டிருக்கேன். ஓகே, சோ சிக்னல் பவர் லாஸ் ஆயிட்டே இருக்கு, டிரான்ஸ்மிஷன் அப்ப நம்ம பவர் லாஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொன்னால இது பேர் என்ன? அட்டென்யூஷன் தான். அப்போ எப்படினாலும் இதை கேட்கலாம். சோ அட்டென்யூஷனை சுத்தி எப்படினாலும் கேட்கலாம். சோ அந்த 4 क्वेश्चंसல இருந்து நீங்க அதை பாத்துக்கோங்க. சோ ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. a decibel may be defined as the dash may be defined as the ratio of input and output optical power. சோ அப்போ இன்புட் பவர் டிவைடட் பை ஆப்டிக்கல் பவர். சோ அப்படி நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சதுன்னா அததான் நம்ம என்ன சொல்றோம்? டெசிபல்னு சொல்றோம். சோ டெசிபல் இஸ் நத்திங் பட் எவ்வளவு நமக்கு இன்புட் பவர், எவ்வளவு அவுட்புட் பவர் இருக்கு, சோ அது சொல்றதுதான் டெசிபல். சோ அட்டென்யூஷனா திரும்பவும் சொல்றேன், ஆப்டிக்கல் ஃபைபர்ல நம்ம டிரான்ஸ்மிட் பண்ற நம்மளோட லைட் சிக்னல் சோ ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டே இருக்கும், அதுதான் நம்ம அட்டென்யூஷன் சொல்றோம். Sixth question பாருங்க. a device that reduces the intensity of light in optical communication. So எந்த ஒரு டிவைஸ் நம்ம லைட்டோட இன்டென்சிட்டி, லைட்டோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் ஆப்டிக்கல் ஆட்டென்யூட்டர். ஆட்டென்யூட்டர்னாலே நம்ம சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டே இருக்கு, அது என்ன சொல்லலாம்? டீகே ஆஃப் சிக்னல் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். சிக்னல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கறது ஆட்டென்யூட்டர். சோ அப்ப எந்த டிவைஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை ரெடியூஸ் பண்ணுன்னு சொன்னாலும் இட்ஸ் ஆப்டிக்கல் ஆட்டென்யூட்டர். செவன்த் क्वेश्चन பாருங்க, ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதுவும் அட்டென்யூஷன் உள்ள ப்ராப்ளம் தான். சோ எப்படி ஒரு இதை கண்டுபிடிக்கிறது, அட்டென்யூஷன் அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ the input power to an optical power is 2 milliwatt. சோ இன்புட் பவர் கொடுத்தாச்சு, ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்கு, அந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ள நம்ம அனுப்ப போற அந்த இன்புட், அந்த லைட்டோட இதை கொடுத்தாச்சு 2 milliwatt. So while the power measured at the output end is 2 microwatt. நமக்கு அவுட்புட்ல நமக்கு எவ்வளவுதான் கிடைக்குது? சோ 2 மைக்ரோவாட் தான் கிடைக்குது. சோ மில்லி வாட்டை விட மைக்ரோவாட்டோட மெஷர்மெண்ட் கம்மி. சோ மில்லி வாட்னா 10 into 10 power minus 3, மைக்ரோவாட்னா 10 power minus 6. அப்ப லாஸ் ஆயிருக்கு. if the fiber attenuation is 0.5, அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. attenuation is nothing but loss. அப்ப 0.5 லாஸ் ஆயிருக்கு. இது என்னது? இது attenuation is nothing but alpha. calculate the length of the fiber. So input கொடுத்தாச்சு, அவுட்புட் கொடுத்தாச்சு, இவ்வளவு தூரம் எனக்கு attenuation லாஸ் இருக்குன்னு கொடுத்தாச்சு. அப்ப மொத்த லென்த்தோட ஃபைபரோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு ஃபார்முலா கீழே இருக்கு பாருங்க. சோ இதுதான் ஃபார்முலா நமக்கு தெரியும். சோ ஆல்பா ஈக்குவல் டு 10 into 1 by z into log of p of 0 divided by p of z.
சோ என்னன்னு நான் சொல்லிடுறேன். சோ ஆல்பாங்கிறது அட்டென்யூஷன் எவ்வளவு லாசஸ்ங்கிறது அது நமக்கு கொடுத்தாச்சு. அட்டென்யூஷன் 0.5 டெசிபல்னு கொடுத்தாச்சு, ஆல்பாவோட வேல்யூ கொடுத்தாச்சு. சோ 10 into 1/z, இந்த z ஓட வேல்யூ என்னது அப்படின்னு சொன்னா அதுதான் டிஸ்டன்ஸ், அதாவது லென்த் ஆஃப் த ஃபைபர். சோ ஃபைபர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அந்த லென்த் தான் இந்த z. சோ இததான் நமக்கு கேட்டிருக்காங்க. and log p of 0, so p of 0 is nothing but input power. so initially எவ்வளவு இருக்கு, that is p of 0, அதாவது p of origin சொல்வாங்க இத. so that is input, அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 milliwatt ன்னு கொடுத்தாச்சு. then p of z is nothing but output, so நமக்கு ரிசீவ் ஆகுறது, so அதுவும் கொடுத்தாச்சு. output is 2 microwatt. so இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு z ஓட வேல்யூ கிடைக்கும். z is nothing but length of the fiber இல்ல distance ன்னு சொல்லலாம். so z equal to 60 km. okay, 8th one பாருங்க. attenuation is mainly caused by two factors. attenuation எதனால நடக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு factors இருக்கு. ஒன்னு absorption and scattering loss. okay, so very important, absorption and scattering loss. okay, absorption என்ன அப்படின்னு சொன்னா சோ நமக்கு உள்ள அனுப்புற நம்மளோட லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இல்லனா அதுவே வந்து ஹீட்டா கன்வெர்ட் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு காசஸ் தான் என்ன சொல்றோம், அப்சர்ப்ஷன் சொல்றோம். 9th கொஸ்டின் பாருங்க. how many mechanisms can causes absorption? சோ அப்சர்ப்ஷன் நடக்கிறதுக்கு எத்தனை மெக்கானிசம் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அட்டென்யூஷனுக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்கு, அப்சர்ப்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் லாஸ். இப்ப அப்சர்ப்ஷன் நடக்கிறதுக்கு எத்தனை மெக்கானிசம் அப்படின்னு சொன்னா இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ். ஓகே, சோ இப்போ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சோ 10th கொஸ்டின் பாருங்க. அப்சர்ப்ஷன் லாசஸ் டியூ டு அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ். சோ அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ்னா ஏற்கனவே எந்த ஒரு பொருளை வந்து நம்ம அது மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஆட்டம்ஸ் அதுக்குள்ள இருக்கும். சோ அதை பத்தி நமக்கு தெரியும். சோ இப்போ அட்டாமிக் டிஃபெக்ட்னா என்ன அர்த்தம், அதுல இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன இருக்கலாம், மிஸ்ஸிங் மாலிகுல்ஸா இருக்கலாம். சோ மிஸ்ஸிங் மாலிகுல்ஸ். தென் ஆக்சிஜன் டிஃபெக்ட்ஸ் இன் கிளாஸ், நம்ம கிளாஸ் வச்சுதானே நம்ம ஃபைபர் பண்றோம், சிலிக்கா கிளாஸ். சோ அதுல ஆக்சிஜன் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷன். சோ 3 பார்த்தோம்ல. சோ இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் அட்டாமிக் டிஃபெக்ட். சோ அட்டாமிக் டிஃபெக்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா இஸ் டியூ டு impurities present in fiber material. சோ அதுல impurities இருக்கு. சோ impurities இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷன் இருக்கும். அந்த impurities எப்படி இருக்கும், எதனால வருதுன்னு சொன்னா such as transition of metal impurity. ஒவ்வொரு டிரான்சிஷன் நடக்கிறதுனால மெட்டல் இம்பியூரிட்டிஸ்ல டிரான்சிஷன்னா என்ன, சோ முன்னாடி படிச்சிருப்போம், டியூ டு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பிட்வீன் எனர்ஜி லெவல்ஸ். சோ எனர்ஜி லெவல்ஸ்ல வந்துட்டு எனர்ஜி லெவல்ஸ் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், அது நமக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு கீழ இருந்து மேல அந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கும். சோ அதனாலயும் அண்ட் OH அயான்ஸ்னா என்னன்னா ஹைட்ராக்சில் அயான்ஸ் சொல்லுவாங்க. சோ அப்போ டிரான்சிஷன் ஆஃப் மெட்டல் இம்பியூரிட்டிஸ் இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷன் நடக்குது. இந்த கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்க, நீங்க கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷனா என்ன, இது எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா இட் இஸ் காஸ்ட் பை இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் ஒன் ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, சோ ஒன் ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் கிளாஸ்ல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு, தட் இஸ் கோர், கிளாடிங், இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ அதுல இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட்டோட இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அப்சர்ப்ஷன் நடக்குது, இன்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷன் நடக்குது. ஓகே, சோ இந்த இன்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷன் எங்க இருந்துலாம் நமக்கு இதோட ரிசல்ட்ஸ் எங்க இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா எலக்ட்ரானிக் அப்சர்ப்ஷன் பேண்ட் இன் UV ரீஜன் அண்ட் வைப்ரேஷன்ஸ் இன் இன்ஃப்ராரெட் ரீஜன். சோ நீங்க முக்கியமா பாக்குற ரெண்டு வேர்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்சர்ப்ஷன்ங்கிற வேர்ட் இருக்கான்னு பார்க்கணும். சோ இந்த intrinsic absorption results from electronic absorption and vibrations in vibrations இருக்குனால. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், interaction of light. சோ ஒவ்வொன்றுக்கு interaction ஆகும்போது அங்க vibrations இருக்கும். சோ அதனாலதான் intrinsic absorption நடக்குது. ஓகே, சோ the effects of 14th question பாருங்க. The effects of intrinsic absorption can be easily minimized by. சோ இந்த intrinsic absorption எப்படி நம்ம ஈஸியா மினிமைஸ் பண்ணலாம்னா suitable choice of core and cladding. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷனா அந்த காம்போனன்ட்ஸ், கிளாஸ் காம்போனன்ட்ஸ்குள்ள லைட் இன்டராக்ட் ஆகுறது. சோ கிளாஸ் காம்போனன்ட்குள்ள என்னெல்லாம் இருக்கும், கோர் கிளாடிங் இருக்கும். சோ அப்ப கோர் கிளாடிங் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணோம்னா இன்ட்ரின்சிக் அப்சர்ப்ஷனை தடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண்டிங் லாசஸ். சோ பெண்டிங் லாசஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு மைக்ரோ பெண்டிங், இன்னொன்னு மேக்ரோ பெண்டிங் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மைக்ரோ பெண்டிங்னு பாத்தீங்கன்னா சோ லைட்டா ஃபைபர் ஆப்டிக்ல லைட்டா பெண்ட் இருந்ததுன்னா, அந்த வயர்ல லைட்டா பெண்ட் இருந்ததுன்னா தட் இஸ் மைக்ரோ பெண்டிங். இந்த மைக்ரோ பெண்டிங் வந்துட்டு எதனால இருக்கும் அப்படின்னு சொன்னா டியூ டு ஸ்மால் பெண்டிங் ஆர் டிஸ்டார்ஷன் லைக் டெம்பரேச்சர். அதாவது லைட்டா பெண்டிங் இருக்கலாம், இல்லனா டெம்பரேச்சர் ரிலேட்டடா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபைபர் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல போடுறோம், கடலுக்கு அடியில போட்டிருப்போம், லேண்ட்ல போட்டிருப்போம். ஓகேவா,
சோ இப்போ ஒவ்வொரு இடத்துல போடும்போது ஒண்ணு சில இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருந்து அந்த ஹீட்டால அந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்கு ஏதாவது ஆகலாம், இல்ல கோல்டான இடத்துல ஐஸ் கட்டி அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் ஏதாவது ஆகலாம். ஸோ டெம்பரேச்சர் மூலமா நடக்கிற ஸ்மால் பெண்டிங் தான் என்ன சொல்றோம், மைக்ரோ பெண்டிங். ஸோ மைக்ரோ பெண்ட்ஸ் ஆர் ரிப்பிட்டேட்டிவ் ஸ்மால் ஸ்கேல் ஃபிளக்சுவேஷன். 16th கொஸ்டின் பாருங்க, இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஃபைபர் ஆக்சிஸ். அதே மாதிரி மைக்ரோ பெண்ட்ஸ்னால அது எப்படி வரும்னா, எங்க ஃபிளக்சுவேஷன் இருக்குமா அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஃபைபர் ஆக்சிஸ். ஓகே, so that is micro bend. இதே இது macro bending 17th question பாருங்க, macroscopic bending occurs when the radius of curvature of bend is greater than the fiber diameter. So macro bendingங்கிறது ஒரு அதிகமான ஒரு பெண்டிங். ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. இது எப்ப இருக்கும்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் பெண்ட். ஸோ அந்த பெண்டோட அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிரேட்டர் தேன் த ஃபைபர் டயாமீட்டர். ஸோ ஃபைபர் டயாமீட்டரை விட அதிகமா இருக்கும்போது மேக்ரோஸ்கோபிக் பெண்டிங் காஸ் ஆகுது. ஓகே, ஸோ 18th கொஸ்டின் பாருங்க, how can be the macro bending losses can be reduced in case of multimode fiber. அதாவது மேக்ரோ பெண்டிங் லாசஸ் எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டிசைன் ஃபைபர்ஸ் வித் லார்ஜ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃபரன்சஸ். ஸோ லார்ஜ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃபரன்சஸ் மீன் கோருக்கும் கிளாடிங்க்கும் உள்ள ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட அந்த டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்மளோட மேக்ரோ பெண்டிங் லாசஸை நம்மளால தடுக்க முடியும். ஏன் அப்படின்னா losses are inversely proportional to refractive index differences. லாஸும் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த டிஃபரன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எந்த அளவுக்கு நீங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா வைக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம லாசஸ் தடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கேட்டரிங். ஸ்கேட்டரிங் நமக்கு தெரியும், சிதறடிக்கிறது. ஸோ ஸ்கேட்டரிங்ல வந்துட்டு ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு லீனியர் ஸ்கேட்டரிங் இருக்கு, இன்னொன்னு நான் லீனியர் ஸ்கேட்டரிங் இருக்கு. ஸோ லீனியர் ஸ்கேட்டரிங்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு. அதுல ரேலே அண்ட் மை ஸ்கேட்டரிங். ஓகேவா? ஸோ ரேலே அண்ட் மை ஸ்கேட்டரிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லீனியர் ஸ்கேட்டரிங். ஓகே, இப்போ ரேலே ஸ்கேட்டரிங் இது நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். ஸோ ரேலே ஸ்கேட்டரிங்ல ப்ளூ லைட் இஸ் ஸ்கேட்டர்ட் ஸ்லைட்லி மோர் எஃபிஷியன்ட்லி தேன் ரெட். ஸோ ரெட் கலருக்கு தான் ஆக்சுவலி வேவ் லென்த் ஜாஸ்தி, ப்ளூ கலருக்கு வேவ் லென்த் கம்மி. ஸோ ஆனாலும் வேவ் லென்த் கம்மியா இருக்கிற அந்த ப்ளூ கலர் தான் அதிகமா சிதறடிக்கப்படுறதுனாலதான் ஸோ ப்ளூ கலர் இது அதிகமா ஸ்கேட்டர் ஆகிற அந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்றோம், ரேலே ஸ்கேட்டரிங் சொல்றோம். ஸோ ரேலே ஸ்கேட்டரிங் இஸ் வேவ் லென்த் டிபெண்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து வேவ் லென்த் டிபெண்டா இண்டிபெண்டான்னு கேட்டாங்கன்னா வேவ் லென்த் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒண்ணு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேலே ஸ்கேட்டரிங் இன் கிளாஸ். ஸோ நம்ம இப்ப பாக்குறது ரேலே ஸ்கேட்டரிங் வந்து நார்மலா நம்ம முன்னாடி பார்த்தது ஸ்கைல பார்த்திருப்போம். ஸ்கைல வந்துட்டு ஏன் வந்து ஸ்கை ப்ளூ கலரா தெரியுது அப்படின்னு சொன்னா, ஸோ ரெட் கலரும் இருக்கு, ரெட் கலருக்கு அதிகமான வேவ் லென்த் இருக்கு, ஆனா ப்ளூ கலர் தான் அதிகமா சிதறடிக்கப்படுறதுனால நமக்கு ஸ்கை வந்து ப்ளூவா தெரியுதுன்னு பார்த்திருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த கிளாஸ்லயும் நம்ம பாக்குறோம். Rayleigh scattering in glass is the same phenomenon that scatters light from sun in the atmosphere, so giving rise to a blue sky. So இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தாலே இதுக்கு ஆன்சர் Rayleigh scattering. Next one பாத்தீங்கன்னா 23rd question பாருங்க, the scattering resulting from fiber imperfections like core cladding. அதாவது எப்ப வந்து ஒரு ஃபைபர் இம்பர்ஃபெக்ஷன்ஸா இருக்கும், அதாவது கோர் கிளாடிங் அந்த டிஃபரன்சஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃபரன்சஸோ இல்ல டயாமீட்டர் பிளக்சுவேஷன் ஆகுறதோ இல்ல ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் பபிள்ஸ், இப்படி எப்போ இம்பர்ஃபெக்ஷன் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்றோம், மை ஸ்கேட்டரிங்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த மை அண்ட் ரேலே ஸ்கேட்டரிங் வந்து எதுக்கு எந்த டைப்ஸ்ல பார்த்தோம், லீனியர் ஸ்கேட்டரிங். சோ இந்த லீனியர் ஸ்கேட்டரிங் எப்பவுமே எப்படி இருக்கும், இன்எலாஸ்டிக் இன் நேச்சர். எலாஸ்டிக் கிடையாது, இன்எலாஸ்டிக்கா இருக்கும். ஓகே, சோ இது லீனியருக்கு. இப்ப நான் லீனியர் ஸ்கேட்டரிங்ல இதே மாதிரி 2 டைப்ஸ் இருக்கு. 25th கொஸ்டின் பாருங்க, ராமன் அண்ட் பிரிலோயின் ஸ்கேட்டரிங். சோ இந்த ரெண்டும் வந்து எதுக்கு கீழே வரும்னா நான் லீனியர் ஸ்கேட்டரிங் லாஸ்க்கு கீழே வரும், ஆர் நான் லீனியர் ஸ்கேட்டரிங் லாஸ் அண்ட் யூஸ்வலி அப்சர்வ்ட் அட் ஹை ஆப்டிகல் பவர் டென்சிட்டிஸ். ஓகேவா? சோ ராமன் அண்ட் பிரிலோயின் ஸ்கேட்டரிங், சோ ஹை ஆப்டிகல் பவர் டென்சிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் முக்கியமான கான்செப்ட் 26th கொஸ்டின், டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன்ங்கிறது நம்ம கம்யூனிகேஷனுக்கே கடைசி வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நம்ம படிக்கிற ஒண்ணு. So dash is the widening of light pulses on an optical fiber due to different propagation velocities of the pulse components. அதாவது எப்போ வந்து நமக்கு லைட் பல்சஸ் வந்து வைடனிங் ஆகும். ஸோ அந்த வைட் ஆகுறது, நார்மலா ஒரு லைட் பல்ஸ் ஒரு சைன் வேவ் மாதிரி கொடுக்குறீங்கன்னா அது அப்படியே வந்துட்டு ஒரு வைட் ஆகிட்டே பெருசாயிட்டே அந்த பல்ஸ் இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so இப்போ the range of wavelength, 27th question, the range of wavelength emitted by light source. light sourceல இருந்து emit ஆகிற அந்த wavelengthக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் விட்த்னு பேரு. ஓகே,
So 28th question பாருங்க, pulse spreading in fiber. இது அடிக்கடி கேக்குறது. pulse spreading. ஒன்னு light pulse spread ஆகிறதுன்னு சொல்லலாம், இல்ல வெறுமையா pulse spreading in fiber ன்னு சொன்னாலே is referred to as dispersion. So dispersion எப்படினாலும் கேட்கலாம். ஒன்னு widening of light pulse ன்னு சொல்லலாம், இல்ல pulse spread ன்னு சொல்லலாம். 29th question பாருங்க, so dispersion reduces the fiber bandwidth. So dispersion அதாவது நமக்கு bandwidth தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஒவ்வொரு இதுலயும் பாக்குறதுல. So dispersion இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணிரும், bandwidth ரெடியூஸ் பண்ணிரும். So dispersion என்ன, பல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. ஓகேவா? சோ அது இருந்துச்சுன்னா bandwidth நமக்கு ரெடியூஸ் பண்ணிரும். 30th question பாருங்க, dispersion is used to describe the splitting of white light into its component colors. அதே மாதிரி dispersion என்ன பண்ணும், white light நிறைய கலர்ஸா பிரிக்கும். So splitting of white light into its component colors. 31st question பாருங்க, product of the bandwidth and distance. நார்மலா இருக்கிற ஒரு bandwidth-ஐயும் ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைபர் bandwidth கிடைக்கும். ஓகேவா? நார்மல் bandwidth and distance is equal to fiber bandwidth. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்ளம். 32nd question, a multimode graded index fiber exhibits total pulse broadening. So pulse broadening is nothing but dispersion. ஒரு இவ்வளவு pulse வந்து broad ஆயிருக்கு of 0.1 microsecond over a distance of 12 km. distance கொடுத்துட்டாங்க. what is the bandwidth length of the fiber bandwidth கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு ஃபார்முலா பாருங்க. நார்மலா ஒரு bandwidth வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா bandwidth equal to 1/2t. so 1/2 into அதோட டைம். சோ அப்ப நார்மலா என்ன கண்டுபிடிச்சோம்னா நார்மல் bandwidth. அப்போ நமக்கு டைம் கொடுத்தாச்சு. so 0.1 microsecond கொடுத்தாச்சு. so அப்ப bandwidth equal to 1/2 into 0.1 microsecond நார்மல் bandwidth கண்டுபிடிச்சிருவோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, so bandwidth of the fiber கேட்டிருக்காங்க. so that is nothing but bandwidth, normal bandwidth into length. so அப்போ bandwidth into length என்ன கொடுத்திருக்காங்க, 12 km. so அது போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் 60 MHz kilometer. 33rd question பாருங்க, intramodal dispersion. intramodal dispersion என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் intramodal dispersionல 3 dispersion இருக்கு. நம்ம இது வரைக்கும் வெறும் dispersion மட்டும் தான் பார்த்தோம். இப்போ intramodalல 3 dispersion இருக்கு. அது என்னலாம் அப்படின்னு சொன்னா modal dispersion, இல்லனா அதுக்கு இன்னொரு நேம் group velocity. அத நம்ம என்ன சொல்லுவோம், modal dispersion. இன்னொன்னு material or chromatic dispersion. மூணாவது ஒன்னு waveguide dispersion. ஓகே, so modal dispersion என்ன? 34th question பாருங்க, dash is due to different rays, அதாவது different modes having different arrival times at the end of fiber. so fiber ஓட எண்ட்ல வந்துட்டு நமக்கு நிறைய modes இருக்கு. மோட்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்த்தோம். மோட் இஸ் நத்திங் பட் பாத். எத்தனை வழியில நம்மளோட லைட் வந்து டிராவல் ஆகுது, எத்தனை பாத் வழியா நம்ம லைட் வந்து டிராவல் ஆகுது. அப்ப நிறைய பாத் மூலமா டிஃப்ரெண்ட் டைம்ல நமக்கு வந்து நம்மளோட லைட் ரே ரிசீவ் ஆச்சுன்னா that is known as modal dispersion. அதாவது மோடுனாலே பாத். சோ அதுலயே ஆன்சர் இருக்கு. மோடல் டிஸ்பர்ஷன்னாலே நிறைய மோட்ஸ் வழியா வரும். அவ்வளவுதான். So 35th question பாருங்க, modal dispersion is caused by the dimensions of waveguide allowing many modes to propagate. So நிறைய modes வழியா வருது அப்படின்னு சொன்னா that is modal dispersion. இப்படியும் கேட்கலாம். 36th question பாருங்க, சேம் மாடல் தான், அது ஒரு வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. So dash is caused by the difference in the propagation times of light rays that take different path down a fiber. So different pathல வருது. அதே மாதிரி difference in the propagation times of light ray ஒவ்வொரு நேரத்துல வரும். ஒவ்வொரு பாத்துல இருந்து ஒவ்வொரு நேரத்துல வரும். so time differ ஆகும். ஓகேவா? different arrival time ன்னு சொல்றோம் இல்லையா? so propagation times ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு பாத்து வழியா வருது. அதுவும் என்ன சொல்றோம், modal dispersion. so இந்த மாதிரி modal dispersion எப்படி உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். so 37th question பாருங்க, in dash refractive index is dependent of wavelength. so எந்த ஒரு டிஸ்பர்ஷன்ல வந்து refractive index வந்துட்டு wavelength டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னா that is material dispersion. so material dispersion பொறுத்த வரைக்கும் refractive index வந்து wavelength டிபெண்ட் பண்ணி இருக்கும். so 38th question பாருங்க, waveguide dispersion. அடுத்த dispersion இங்க வந்து refractive index is independent of waveguide wavelength independent இருக்கும். so டிபெண்ட் பண்ணி இருக்காது, independent இருக்கும். அது waveguide. so அப்போ மெட்டீரியலுக்கும் வேவ்கைடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். இதை நோட் பண்ணிக்கோங்க. 39th question பாருங்க, so multimodal graded index fibers are used to reduce the intermodal dispersion.
ஸோ இன்டர்மோடல் டிஸ்பர்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர், மல்டிமோட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபரை யூஸ் பண்ணலாம். 40th கொஸ்டின் பாருங்க. இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன் அக்வரிங் இன் a large amount in multimode step index fiber results in pulse broadening. ஓகேவா? ஸோ டிஸ்பர்ஷன்னாலே நமக்கு என்னதான் ஆகும்? கடைசியில பல்ஸ் பிராட் ஆகும். நமக்கு அனுப்புற அந்த லைட் பல்ஸ் வந்து அதோட வித்து வந்து பிராடா இருக்கும். இது வந்துட்டு எல்லா டிஸ்பர்ஷனோட ரிசல்ட். ஆனா நமக்கு போன இதுல என்ன பார்த்தோம்? மல்டிமோட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் வந்துட்டு இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன் அவாய்ட் பண்ணும். ஸோ அப்ப இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன் இங்க எங்க நடக்கும்னு கேட்டிருக்காங்க? மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ்ல நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே இது கிரேடட் இண்டெக்ஸ்னா இன்டர்மோடல் டிஸ்பர்ஷனை ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ 41st கொஸ்டின் பாருங்க. Dash is also called as material dispersion. So chromatic dispersion is also called as material dispersion. The 42nd question. Dash is defined as the minimum value of wavelength that can be transmitted through the fiber. So minimum value of wavelength தான் நம்ம என்ன சொல்றோம்? Cut off wavelength ன்னு சொல்றோம். This is also very important. So cut off wavelength is defined as minimum value of wavelength. Okay. So இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி MCQs இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம். Okay, so what is the unit of measurement of attenuation? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். So attenuation எப்படி மெஷர் பண்ணலாம்? So answer C, decibel per kilometer. இந்த attenuation வந்து என்ன சொல்வாங்க? is also referred to as transmission loss. நமக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்குங்கிறதா attenuation. அதை யூசுவலா எதுல சொல்லுவோம்? is expressed in logarithmic unit of decibel. decibelல சொல்லுவோம். decibelனா என்ன? input power divided by output power. Second question பாருங்க. Input power. So power ஒரு input power கொடுத்தாச்சு 100 microwatt is launched into 6 kilometer. இங்க வந்து கிலோமீட்டர் கொடுத்தாச்சு. ஓகேவா? கிலோமீட்டர் கொடுத்தாச்சு. Then output power, optical power at the fiber output is 2 microwatt. இப்போ overall attenuation என்னன்னு கேட்டிருக்காங்க. signal attenuation. அதே ஃபார்முலா தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். attenuation ஃபார்முலா என்ன? the same formula. So input power கொடுத்தாச்சு. So 10 into 1 by z log of P of origin. So P of 0 divided by P of Z. ஓகேவா? So இதுல 10 into 1 by Z. Zங்கிறது distance. அந்த distance நமக்கு கொடுத்தாச்சு. 6 கிலோமீட்டர்ங்கிற distance நமக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி so P of O. So இந்த P of origin is nothing but உங்களோட input power. Input எவ்வளோன்னு கொடுத்தாச்சு divided by P of Z. P of Zங்கிறது output power. So இப்போ alpha கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? alpha equal to 10 into 1 by Z log 10 P of O divided by P of Z. So இதோட ஆன்சர் என்ன? 16.98 dB. So இதெல்லாம் வந்துட்டு 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, பார்ட் பி क्वेश्चंसல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. Third question பாருங்க. Which of the following statements best explain the concept of material dispersion? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். So answer A, a loss mechanism related to material composition and fabrication of fiber. ஓகேவா? So material dispersion, material absorption அந்த மெட்டீரியல் காம்போசிஷன் அண்ட் ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷன் இஸ் நத்திங் பட் அதோட ஃபைபரை எப்படி உருவாக்கியிருக்காங்க, ஸோ அதை வச்சு ரிலேட் பண்றது தான் மெட்டீரியல் அப்சர்ப்ஷன். Then how many, fourth question, how many mechanisms are there which causes absorption? So absorptionல 3 types பார்த்தோம். So answer is 3, B option 3. என்னெல்லாம் பார்த்தோம்? So intrinsic, extrinsic and also atomic defects. Okay. So fifth question பாருங்க. Atomic absorption losses due to atomic defect. Atoms வந்துட்டாலே அதுல என்ன missing molecules பார்த்தோமா? So option B, missing molecules, oxygen defects in glass. Atomic defects னா missing molecule. அந்த atomsல இருக்கிற molecules நிறைய மிஸ் ஆயிருக்கலாம். So அதனால வந்துதான் இருக்கும். Sixth question பாருங்க. Which of the following is not? நீங்க வந்து கொஸ்டினை பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த நாட்ங்கிறத நம்ம நோட் பண்ணாம விட்டுருவோம். So not a metallic impurity found in glass in extrinsic absorption. ஓகேவா? So இதுல எது வந்துட்டு மெட்டாலிக் இம்பியூரிட்டி கிடையாதுன்னு கொடுத்திருக்காங்க. So எது கிடையாது? சிலிக்கான். சிலிக்கான் இஸ் பியூர் டேம். ஓகே, சிலிக்கான் வச்சுதான் நம்ம இந்த கிளாஸே பண்ணுவோம். So அது வந்து மெட்டாலிக் இம்பியூரிட்டி கிடையாது. Seventh question பாருங்க. Optical fibers suffer radiation losses at bends or curves on their path. True or false ன்னு கேட்டிருக்காங்க. Yes, true. ஒரு பென்ஸோ அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து நேரா அந்த ஃபைபர் வந்து போயிட்டே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒரு பெண்ட்லயோ ஒரு கர்வோ இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா அங்க என்ன ஆகும்? சிக்னல் லாஸ் ஆகும். எஸ், இட்ஸ் ட்ரூ. 8th one பாருங்க. So what is dispersion in optical fiber communication? Dispersion என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும். So broadening of transmitted light pulses along the channel. அது எப்படி என்னெல்லாம் சொல்லலாம்? பல்ஸ் வித் வந்து பிராட் ஆகும், இல்ல பல்ஸ் வித் அந்த
pulse, light pulse extend ஆகலாம், broadening ஆகலாம். So இதான் dispersion. Okay. So 9th one பாருங்க, what does ISI stand for in optical fiber communication? Optical ISI னா என்னன்னு கேட்டிருக்காங்க. Nothing but inter-symbol interference. Option C, inter-symbol interference. 10th question பாருங்க, for no overlapping of light pulses. Okay, so light pulse வந்து extend broad ஆக overlap ஆகும். Okay, so இந்த inter-symbol interference னா என்ன அப்படின்னு சொன்னா, இதோட explanation பாருங்க, dispersion வந்து causes the light pulses to broaden and overlap with another light pulse. Dispersion என்ன பண்ணும், நமக்கு light pulse வந்து broad பண்ணும். அப்படி பெருசாயிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற அந்த பல்ஸோட போய் ஓவர்லாப் ஆயிக்கும். அந்த ஓவர்லாப்பிங்க தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்டர்-சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். ஓகே, சோ அப்போ 10th கொஸ்டின் பாருங்க, அந்த ஓவர்லாப் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபார் நோ ஓவர்லாப்பிங் ஆஃப் லைட் பல்சஸ் எப்படி இருக்கணும்? the digital bit rate BT must be. so BTன்றது bit rate, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆப்ஷன் A less than the reciprocal of broadened pulse duration. ஓகே, less than the reciprocal, அதுக்கு reciprocal இருக்கணும். broadened pulse durationக்கு reciprocal இருந்தா இந்த ஓவர்லாப்பிங்க தடுக்கலாம், அதாவது இந்த ISI இன்டர்-சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸை தடுக்கலாம். சோ கீழ பாருங்க நான் கொடுத்திருக்கேன். so BT equal to 1/2T அந்த ஃபார்முலா. Now இப்ப 11th question, the maximum bit rate that can be obtained on an optical fiber link is 1/3T ன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்பதான் நம்ம மேல பார்த்தோம் 10th questionல BT equal to 1/2T ன்னு பார்த்தோம். இங்க 1/3T ன்னு கேட்டுட்டு இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா இட்ஸ் a false one. ஏன்னா நமக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம் பிட் ரேட் வந்து எப்படி இருக்கணும், ஆல்வேஸ் less than, equal or less than 1/2T. சோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா, BT equal to 1/2T. Next 12th question, 3 dB optical bandwidth is always dash the 3 dB electrical bandwidth. அதாவது எப்பவுமே optical bandwidth electrical bandwidth விட எப்படி இருக்கணும், லார்ஜரா தான் இருக்கணும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. optical bandwidth is always greater than the electrical bandwidth. Okay, so next question, 13th question பாருங்க, what is pulse dispersion per unit length for a graded index fiber? so 0.1 microsecond pulse broadening கொடுத்தாச்சு. ஓகேவா, டைம் கொடுத்தாச்சு pulse broadening over a distance of 13 km. so டிஸ்டன்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, pulse dispersion கேட்டிருக்காங்க. ஓகே, so இதுக்கு பாத்தீங்கன்னா explanation நமக்கு தெரியும் ஆல்ரெடி. so pulse dispersion per unit length is obtained by dividing total dispersion of total length of fiber. ஓகேவா, so total dispersion divided by total length. நமக்கு dispersion இங்க எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, so 0.1 microsecond divided by அந்த total length எவ்வளவு, 13 km. so இது போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல 0.1 into 10⁻⁶ divided by 13 equal to நமக்கு dispersion கிடைச்சிரும். so எவ்வளவு pulse broadening இருக்கு, எத்தனை டிஸ்டன்ஸுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு யூனிட் லென்த்துக்கு நமக்கு எவ்வளவுன்னு கிடைச்சிரும். 14th question பாருங்க, so intermodal dispersion occurring in a large amount in dispersion கேட்டிருக்காங்க. so large amount in multimode step index fiber results in dispersion ஆல என்னதுன்னா pulse broadening. okay, same question தான். so pulse broadening at output. the next question பாருங்க, the fiber which relax the spectral requirements for optical sources and allow flexible wavelength division multiplexing. எந்த fiber வந்துட்டு flexible wavelength allow பண்ணுதோ, அதாவது flexible இருக்கணும், அதோட wavelength வந்து எந்த அளவுக்கு flexible இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபைபரை dispersion flattened single mode fiber நம்ம சொல்றோம். so flattened single mode fiber. இன்னொன்னு அது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா broader span of wavelength ன்னு சொல்லலாம். it offers ஒரு broader wavelength, அதாவது wavelength எந்த அளவுக்கு flexible ஆவோ இல்ல எந்த அளவுக்கு broader allow பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், dispersion flattened single mode fiber. இந்த flattenedங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, flattened. ஓகே, so next பாத்தீங்கன்னா the variant of non-zero dispersion shifted fiber. dispersion இது வந்து flattened ன்னு பார்த்தோம், இங்க பார்த்தது flattened ன்னு பார்த்தோம் previous questionல. 12th questionல பாருங்க dispersion shifted fiber ன்னு பார்க்கிறோம். ஓகே, இதுக்கு இந்த வேரியன்ட் ஆஃப், அதாவது நான் ஜீரோ டிஸ்பர்ஷன் ஷிஃப்டட் ஃபைபரோட அந்த வேரியன்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், நெகட்டிவ் டிஸ்பர்ஷன் ஃபைபர்னு சொல்றோம். ஓகே, ஆப்ஷன் டி நெகட்டிவ் டிஸ்பர்ஷன் ஃபைபர். நெக்ஸ்ட் a fiber which is referred as non dispersive shifted fiber. so எந்த ஃபைபரை நம்ம நான் டிஸ்பர்சிவ் ஷிஃப்டட் ஃபைபர்னு சொல்றோம்னா சிங்கிள் மோட் ஃபைபர். ஓகே, ஆப்ஷன் பி
சிங்கிள் மோட் ஃபைபர், ஸ்டாண்டர்ட் சிங்கிள் மோட் ஃபைபரை டிஸ்பர்சிவ் ஷிஃப்டட் ஃபைபர்னு சொல்றோம். 14th கொஸ்டின் பாருங்க. டேஷ் டெக்னிக் இஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் எக்ஸ்ட்ரீம்லி பியூர் ஆப்டிக்கல் கிளாஸஸ். அதாவது ஃபைபரோட ஃபேப்ரிகேஷன் அது எப்படி செய்யறாங்க அந்த மாதிரி பார்க்க போறோம். ஸோ அப்போ எந்த மெத்தட் வந்துட்டு ப்ரிப்பேரிங் எக்ஸ்ட்ரீம்லி பியூர் ஆப்டிக்கல் கிளாஸஸா எந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? இதுல கொடுத்திருக்கிற மெத்தட் பாத்தீங்கன்னா வேப்பர் ஃபேஸ் டெபாசிஷன். ஸோ விபிடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேப்பர் ஃபேஸ் டெபாசிஷன் மெத்தட்ல பியூரா அந்த ஆப்டிக்கல் கிளாஸஸ் செய்வாங்க. ஓகே, next 15th question. So P2O5 is used as so P2O5 என்னது? It's a dopant. So ஒரு impurity add பண்ணுவாங்கல்ல, that is dopant. இந்த எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொன்னு வேற என்னென்ன டோபன்ட்ஸ்லாம் இருக்கு? அதர் டோபன்ட்ஸ் இன்க்ளூட் இந்த மாதிரி கேட்டாலும் எழுத தெரியும். B2O3, TiO2, GeO2 இது எல்லாமே டோபன்ட்ஸ் தான். So P2O5, B2O3, TiO2, GeO2 இது எல்லாமே டோபன்ட்ஸ் தான். இப்ப பார்த்தோம் இல்லையா வேப்பர் ஃபேஸ் டெபாசிஷன் டெக்னிக் பியூரா செய்யறதுன்னு. 16th கொஸ்டின் பாருங்க. How many types of vapor phase deposition techniques? எத்தனை டைப்ஸ் இருக்குதுல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்சர் 2 டைப்ஸ் இருக்கு. அது என்னலான்னு பார்த்தோம். அந்த 2 டைப்ஸ் ஆர் flame hydrolysis ஒரு மெத்தடு, இன்னொன்னு chemical vapor deposition CVD. இது ரெண்டுமே வந்து எதுக்கு கீழே வரும்னா வேப்பர் ஃபேஸ் டெபாசிஷன் மெத்தட்ஸ்க்கு கீழே வரும். ஸோ இப்போ இதுல ஆப்ஷன் என்ன? 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூனிட் 3ல பார்க்கலாம். தேங்க்யூ.